விஜயுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என தமிழக காங்கிரசிடம் கேரள காங்கிரசார் அடம் பிடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதற்காக இந்த ஸ்கெட்ச் போடப்படுகிறது பார்க்கலாம். தமிழ் திரையுலகின் உச்ச நடிகராக இருக்கும் நடிகர் விஜய் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதாக அவர் அறிவித்தார். தற்போது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் விஜய் அடுத்த 10 மாதங்களில் சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பு ஆகியவற்றை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். அதே வேளையில் விஜயின் தாவேகாவுடன் யார் கூட்டணி வைப்பார்கள் என்ற பேச்சு அதிகமாக தலைப்பு செய்திகளில் இடம்பெற்றுள்ளது. அதன்படி அதிமுக தொடங்கி காங்கிரஸ், பாமக, நாதக, தேமுதிக உள்ளிட்ட பலரும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. A new year of a new political field. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்நிலையில் விஜய்க்கு தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என இந்தியா முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர். குறிப்பாக மலையாள சூப்பர் ஸ்டாருக்கு நிகரான ரசிகர்கள் பட்டாளம் விஜய்க்கு கேரளாவில் உண்டு. விஜய் நடத்திய விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு கூட கேரளாவிலிருந்து ரசிகர்கள் வந்திருந்தனர். அதேபோல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் சமயத்தில்தான் கேரளாவிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. கேரளாவில் ஆளுங்கட்சியாக உள்ள மார்க்சிஸ்ட் கூட்டணிக்கும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவி வருகிறது. தற்போதைய ஆட்சியில் மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக தொடர்ந்து தகவல் வெளியாகி வரும் நிலையில் கேரளாவில் வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் வாய்ப்பு காங்கிரஸை சேர்ந்த வேணுகோபாலுக்கு அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் இவர் தமிழக காங்கிரஸ் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்காக ஓரிரு தினங்களுக்கு முன்பு டெல்லியில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆகியோருடன் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் நடத்திய சந்திப்பிற்கு அடித்தளமே இந்த வேணுகோபால் தான் என தெரிய வந்துள்ளது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி வைத்தால் விஜயின் செல்வாக்கை கேரள காங்கிரசுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வேணுகோபால் திட்டமிட்டு வருகிறாராம். கேரளாவில் விஜய்க்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். காங்கிரஸ் விஜய் கூட்டணி அமைந்தால் கேரள விஜய் ரசிகர்களின் வாக்குகள் தங்களுக்கே ஓட்டுகளாக விழும் என்று வேணுகோபால் நம்பிக்கையுடன் உள்ளார். இதற்காகவே இவர் தமிழ்நாட்டில் எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நம்பிக்கையுடன் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் இதனால் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு அதிகரிக்கும் என்று வேணுகோபால் நம்புகிறாராம். வேணுகோபாலின் இந்த முயற்சிக்கு தமிழக காங்கிரஸில் சிலர் ஆதரவு தெரிவித்தாலும் சிலர் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். கேரள காங்கிரசின் இந்த ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் எடுபடுமா? சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் தமிழக காங்கிரஸ் கூட்டணி அமைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.